எஸ்கியூஸ் மீ சார். என்ன ரமேஷ் சார், உங்களை பார்க்க ரெண்டு வயசான பாட்டிங்க வந்திருக்காங்க. வயசான பாட்டிங்களா? ஆமா சார். அவங்களுக்குலாம் இங்க வேலை கிடையாதுப்பா, நீயே சொல்ல வேண்டியதுதானே வேலைலாம் இல்லைன்னு. சார், நான் இன்டர்வியூக்கா வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அவங்க அதெல்லாம் இல்லை, உங்களை பார்த்து பேசணும்னு சொன்னாங்க. என்ன பார்த்து பேசணும்னு சொன்னாங்களா? ஆமா சார். என்ன விஷயம்னு சொன்னாங்களா? இல்லை சார், ஏதோ பர்சனல்னு சொன்னாங்க. ஃபேமிலி மேட்டரா? ஃபேமிலி மேட்டரா? ஆமா சார், அப்படிதான் அந்த பாட்டிங்க சொன்னாங்க. சரி, நீங்க போயிட்டு அவங்கள வர சொல்லுங்க. ஓகே சார். யாரா இருக்கும்? ஃபேமிலி மேட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸில் வச்சு யார் ஃபேமிலியை பற்றி பேச வரப்போறா? எதா இருந்தாலும் வீட்டில் வந்து பேச வேண்டியதானே? வாங்க வாங்க, நீங்க தான் வந்தீங்களா? எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேச வேண்டியதானே பாட்டி. ஏன் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க? எங்க அம்மா என்ன சொல்ல போறாங்க? அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது வந்து அம்மா ஏதாவது கோவத்துல இருந்திருப்பாங்க. சரி, முதல்ல ரெண்டு பேரும் உட்காருங்க. ஜூஸ் குடிக்கிறீங்களா? என்ன பாட்டி கேள்வி இது? நல்லபடியா வாழணும்னு தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பாட்டி, அதுக்கு நான் காரணம் இல்ல, ஜெனிதான் எல்லாத்துக்கும் காரணம். எங்க வீட்டுல அப்படி என்ன தப்பா சொல்லிட்டாங்க? சமையல் பண்ண சொன்னாங்க, அவ்வளவுதான். அதுக்கு வீட்டை விட்டு கோச்சிட்டு போனது அவளோட தப்பு. நாங்க என்ன பண்ண முடியும்? இப்ப கூட அவ வீட்டுக்கு வந்தா நான் நல்லபடியா வச்சு வாழ்றதுக்கு தயாரா தான் இருக்கேன். அவதான் கோவத்துல அந்த வீட்டுல போய் இருக்கா. என்னால சும்மா சும்மா போய் அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுல கூப்பிட்டு வர முடியாது. என் கூட வாழ விருப்பம் இருந்தா வர சொல்லுங்க, நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். பாட்டி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அவளுக்கு உடனே ஃபீவர்லாம் சரியாயிருச்சு. இப்ப நீ என்ன பாட்டி பண்ண சொல்றீங்க? அவ கோச்சிட்டு போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் எங்க அம்மா பேச்செல்லாம் கேட்டுட்டு நடக்கல பாட்டி. எங்க அம்மா சொல்றது கரெக்ட்னு எனக்கு தோணுச்சு, அவ்வளவுதான். பாட்டி, இப்ப எதுக்கு சாபம் விடுற மாதிரி பேசுறீங்க? அப்படி என்ன பேசிட்டாங்க? நான் அன்பாதான் இருந்தேன் பாட்டி, அவதான் புரிஞ்சுக்கல. இங்க பாருங்க பாட்டி, அவ செஞ்சதுதான் தப்பு. நான் வீட்டை விட்டு போகணும்னு அவளை சொல்லவே இல்லை, அவளே தான் போனா. அப்படி இருக்கும்போது அவளே தான் தப்ப உணர்ந்து எங்க வீடு தேடி வரணும். நாங்க போய் கூப்பிட்டா அது சரி வராது. கரெக்டு தானே? அப்போ விடுங்க, எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? அவ பாட்டுக்கு அங்க இருக்கட்டும், நான் பாட்டுக்கு என் வீட்டுல இருக்கேன். பாட்டி, எதுக்கு இப்படி பேசுறீங்க? பாட்டி, இப்படி எல்லாம் பேசாதீங்க, எனக்கும் கோவம் வரும். தேனி செஞ்சது மட்டும் கரெக்டா?
பாட்டி இங்க பாருப்பா, அவிய கோவத்துல பேசி அவ பேத்தி வாழ்க்கை எப்படி ஆயிட்டுன்னு. இருக்கு பதிலுக்கு பதில் நீயும் கோவப்படாத. உங்க அம்மா தான் இப்படி இருக்காவனா நீயும் அது மாதிரியே இருக்காதப்பா. கொஞ்சமாவது பொறுமையா உட்கார்ந்து அவிய பேசுனத பத்தி யோசித்து பாரு. அப்போ உனக்கு புரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நாங்க பேசிட்டு போலான்னு வந்திருக்கோம். உன்னால முடிஞ்ச அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து வச்சு நல்லபடியா வாழ பாரு. இல்லையா இருந்தாலும் டைவர்ஸ்னு ஒரு முடிவையாவது எடுங்க. ரெண்டு பேர் வாழ்க்கையாவது நல்லா இருக்கும். ஆமா, ஏதாவது ஒரு முடிவையாவது எடுங்க. என் பேத்திக்காவது நாங்க நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம். இங்க பாருப்பா தம்பி, பெரியவிய சொல்றத கேளு. உங்க அம்மா பேச்ச நீ கேட்காத. உங்க அம்மைக்கு அந்த பிள்ளை மேல கோவமா இல்ல அந்த பிள்ளையோட அம்மா மேல கோவமான்னு தெரியல. அதுக்கு நீ உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிடாத சொல்லிவிட்டேன். நடந்ததெல்லாம் மறந்து விட்டுருங்க. இனியாவது அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து வச்சு நல்லபடியா வாழ பாரு. வயசுல பெரியவியல நாங்க ஒரு புத்திமதி சொல்லியே முடிஞ்சே கேளு. இல்லையா இதுக்கு மேல உன் விருப்பம். சொல்ல வேண்டியது எங்க கடமை, நாங்க சொல்லிட்டோம். ஏக்கா வாங்க போவோம். இல்லம்மா தங்கச்சி, என் பேத்தியை என் மருமவ எப்படி வளர்த்தா தெரியுமா? சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்க மாட்டா. அந்த மாதிரி செல்லமா வளர்த்திருக்கா. அந்த பிள்ளைய போட்டு அவ்வளவு வேலை வாங்கியிருக்காவ. அப்படி இருந்தா அவ மகன் கோணாம எல்லா வேலையும் செஞ்சிருக்கா. அந்த பிள்ளைய வச்சு வாழ துப்பு இல்லாம துரத்தி விட்டுட்டாவளே. பாட்டி யாரோ அவளை துரத்தல, அவளே தான் போனான். அதான் போக வச்சிட்டியலே. எப்படியெல்லாம் நாங்க வளர்த்தோம் தெரியுமா அந்த பிள்ளைய? ஏக்கா விடுங்கக்கா, தேவையில்லாம இங்க வந்து நின்னு கோவப்பட்டுட்டு இருக்காதங்க. இது வேலை செய்யற இடம். நாலு வார்த்தைனாலும் நறுக்குன்னு சொன்னோமா கிளம்பணுமான்னு இருக்கணும். நம்ம சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. இதுக்கு மேல அந்த பையன் யோசித்து எந்த முடிவுனாலும் எடுக்கட்டும், விடுங்க. வாங்கக்கா போவோம். இவங்க எதுக்காக இங்க வந்து நின்று கோவப்படுறாங்க? என்கிட்ட உங்களுக்கு கோவப்படுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இப்படி கோவமா பேசணும்னா அவங்க பேத்திக்கிட்ட தான் போய் பேசணும். அவ தானே எங்க வீட்டை விட்டு கோச்சிட்டு போனது. நான் போக சொன்னேன்னா இல்ல எங்க அம்மா தான் போக சொன்னாங்களா? அவளே தான் போனா. இவங்க என்னடானா என்னைக்கு குறை சொல்றாங்க, எங்க அப்பாவும் என்னையே தான் குறை சொல்றாங்க. அவ போனதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஏன்டா கல்யாணம் பண்ணேன்னு இருக்கு, ஒரே தலைவலி. ஹலோ அஸ்வினு. என்னடா கோவம் எப்படி இருக்கு? நீ எப்படி இருக்கா? சிஸ்டர் எப்படி இருக்காங்க? என்னது சிஸ்டரா? அவளெல்லாம் எப்பயோ தொலைச்சிட்டு வந்துட்டேன்டா. என்னல சொல்லியா? அதுக்குள்ளேவா? ஆமாண்டா, நான் தான் சொன்னேன்ல காலையிலேயே கூட்டிட்டு போய் அவளை தொலைச்சிட்டு வர்றதுதான் என்னோட முக்கியமான வேலைன்னு. அதே மாதிரி கூட்டிட்டு போனேன். ஒரு இடத்துல உட்காந்துக்க, நான் கொஞ்ச நேரத்துல வாரேன்னு சொன்னேன்னா அவளும் சரின்னு ஒரு இடத்துல உட்காந்துருந்தா. நான் அப்படியே ரூமுக்கு வந்துட்டேன். என்ன வந்து கூப்பிட்ட அங்கேயே தான் உட்காந்துட்டு இருப்பா. இந்த ஊர்ல பேசுற பாஷையே அவளுக்கு புரியாதா? யாருக்கிட்டயும் போய் அவளால கேட்கவும் முடியாது. அப்படியே காலத்துக்கு அவ இங்கே தாண்டா இருக்க போறா. ஏலே பாவுல ஏதோ விளையாட்டு சொல்றான்னு பார்த்தா சீரியஸா பண்ணி விட்டா. டே அஸ்வினே, இந்த சந்துரு சொன்னதுதான் செய்வான், செய்யறதுதான் சொல்லுவான். உனக்கு தெரியாதா? அங்க இருந்து வந்ததே இதுக்காக தானடா. அவளை பாவம் பார்த்து விட்டுருவேன்னு நினைச்சியோ? நினைச்ச மாதிரியே பிளான் சக்சஸ் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் இவ ஊர் பக்கம் வரப்போறதே இல்ல. இப்போ தானே எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னை விட்டு ஒரு பாரம் இறங்கிட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன்டா. சார்லா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? நானா ரூம்ல உட்காந்து சீ ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஊர் பக்கம் கிளம்பி வர வேண்டியதானே? டேய், உடனே நான் கிளம்பி வந்துட்டா வேணும்னே நான் தொலைச்சிட்டு வந்துட்டேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அது மட்டும் இல்ல, எங்க அம்மா பெரிய கோடீஸ்வரி, ஈஸியா அவளை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அதுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுடா. சார்லா அதுக்கு என்ன பண்ண போறா? ஒன்னும் இல்ல அஸ்வின், 2 நாள் ஜாலியா கோவாவை சுத்தி பார்க்க போறேன், மசாஜ் பண்ணிக்க போறேன், பிடிச்சதெல்லாம் சாப்பிட போறேன். எங்க அண்ணன் எனக்கு நிறைய காசு போட்டு விட்டுருக்கான் கோவால என்ஜாய் பண்றதுக்காக. அதனால அந்த காசுக்கு என்ஜாய் பண்ணாம வந்தா நல்லா இருக்குமா சொல்லு? 2 நாள் ஜாலியா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வரேன்டா. ஏலே பொண்டாட்டி தொலைச்சிட்டு எப்படில உன்னால என்ஜாய் பண்ண முடியுது? டேய், அவளை தொலைச்சதே என்ஜாய் பண்றதுக்காக தானே. இப்ப நாடா நிம்மதியா இருக்கு, சும்மா அவளை பத்தியே பேசாத. அவ எனக்கு பொண்டாட்டிலாம் இல்ல. எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் அவளை பொண்டாட்டியை ஏத்துக்கணுமா? அப்படிலாம் ஏத்துக்க முடியாதுடா. பாதியிலே வந்தா பாதியிலே போயிட்டா, அவ்வளவுதான். இது கொஞ்சம் ஓவரா இருக்கு. அப்ப 2 நாளைக்கு அங்க கிடந்து என்ஜாய் பண்ண போறா. என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? நெக்ஸ்ட் டைம் ஒன்னா வரல அஸ்வின். இந்த தடவை நான் தனியா வந்திருக்கேன்ல, அதனால தனியா ஜாலியா சோலோவா என்ஜாய் பண்ணிட்டு வரேன். அப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து வரலாம். ஏன் மூக்கைய தேட போறேன்னு சொல்லிட்டு கூட அப்பப்போ ஓடி வந்துடலாம்டா. இங்க வந்து நம்ம என்ன பண்ணாலும் உங்களுக்கு என்ன தெரியவா போகுது? ஜாலியா இருக்கலாம் நம்ம. உங்க அம்மா விசாரிப்பாவல்ல? 2 நாளைக்கு முன்னாடியே மூக்காய் காணாம போயிட்டா, எதுக்காக நீ 2 நாள் அங்கேயே இருந்தான்னு கேட்பாங்கல்ல. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் நான் சொல்ல போறா? எப்படிடா அப்படி சொல்லுவேன்? நான் என்ன முட்டாளா அப்படி சொல்லி மாட்டிக்கிட்டுறதுக்கு? உன் ஃப்ரெண்ட நீ முட்டாளாவே நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு அஸ்வின், மூக்காய் இந்த மாதிரி காணாம போயிட்டா 2 நாளா கோவா சுத்தி சுத்தி தேடினேன்னு சொல்லுவேன். போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லுவேன். அவங்க என்ன இங்க வந்து விசாரிக்கவா போறாங்க? சும்மா அடிச்சு விட வேண்டியதான். ஒருவேளை விசாரிச்சுட்டாவனா நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலங்கிற விஷயம் தெரிஞ்சு
கம்ப்ளைண்ட் தானே கொடுத்துட்டா போச்சு. சும்மா ஒரு பேச்சு கொடுத்துட்டு ஊருக்கு கிளம்பி வந்துடுறேன். ஆனா இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன். 2 நாள் கழிச்சு தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அப்பதானே அவளை கண்டுபிடிக்கவே முடியாது. அநேகமா நான் காணாம போயிட்டேன்னு கடல்ல போய் விழுந்தாலும் விழுந்திருப்பா. ஏன் இப்படி பேசுற? சிஸ்டர் ரொம்ப பாவல. கிராமத்து பொண்ணு, ஒண்ணும் தெரியாத அப்பாவி. ரொம்ப இன்னசென்ட்ல. நீ இந்த மாதிரி செஞ்சிட்டா நினைக்கும்போது எனக்கே திக்கு திக்குன்னு இருக்கு. கிராமத்து பொண்ணா கிராமத்து பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமைதியா இருந்திருக்கணும். அவளுக்கு எதுக்குடா இந்த பணக்கார வாழ்க்கை? எங்க அம்மாக்கு தான் அறிவு இல்ல, அவளுக்கு அறிவு எங்க போச்சு? மாமாக்கு நான் செட் ஆக மாட்டேன்னு சொல்லி வேண்டான்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்கணும்ல. எத்தனை தடவை நம்ம அவட்ட பேச போனோம்? எதையாவது உருப்படியா கேட்டாளா? அவளுக்கு இதுவும் வேணும் என்னமும் வேணும் அஸ்வின். எனக்கெல்லாம் அவளை தொலைச்சிட்டு வந்ததை நினைச்சு ஒரு வருத்தமும் இல்லை. நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. என்னை விட்டு ஒரு பாரம் போயிட்ட மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கு அஸ்வின். சும்மா சும்மா இது தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்காதடா. நான் செஞ்சதுதான் கரெக்டு. மூக்காய் தொல்லை இனிமேல் நம்மளுக்கு இல்லை. நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வருவேன். மூக்காயை தொலைச்சிட்டேன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி அழுது சீன் போடுவேன். ஒரு வாரம் தான். அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த விஷயத்த மறந்துடுவாங்க. நான் மட்டும் மூஞ்ச பாவமா வச்சிருக்க மாதிரி சுத்திட்டு இருப்பேன். அப்பதானே வேற பொண்ணு பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்குதான் சீக்கிரமா இன்னொரு பொண்ணு கூட எனக்கு கல்யாணமும் முடிஞ்சிடும். என் லைஃபும் நல்லா இருக்கும். ஆமா ஆமா, கொஞ்சம் பாவம் தான். இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கணும்னா யார் எப்படி போனாலும் நம்ம கவலைப்படக்கூடாதுடா. நம்ம நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் முக்கியம். சரிடா, போனை வை. உன் கூட பேசிட்டு இருந்தா என்னால என்ஜாய் பண்ணவே முடியாது. நீ வேற அந்த மூக்காயை ஞாபகப்படுத்திட்டே இருக்க. நான் பாட்டுக்கு ஜாலியா 2 நாள் என்ஜாய் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு ஊருக்கு வரேன். நீயும் வீட்டுக்கு வந்துரு. இப்போ நீ உங்க வீட்டுல தானே இருக்க? நல்ல விஷயம் தான்டா. நீ பேசாம உங்க வீட்லயே இரு, அதான் நல்லது. இல்லனா நீ சொன்ன மாதிரி வளர்னாலும் வளரிடுவா. நாங்க வந்ததுக்கு அப்புறமே நீ வீட்டுக்கு வா. ஒரு நாள் கழிச்சு வந்தாலும் பரவாயில்ல. எதையுமே வளரிடாது, அதுவே எனக்கு போதும். இவன் வேற ஒருத்தன் சரியான பயந்தாங்கோலி. என் பொண்டாட்டி தொலைச்சிட்டு வர்றதுக்கு நானே பயப்படல, இவன் ரொம்ப தான் பயப்படுறான். எது எப்படியோ அவளை தொலைச்சிட்டேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. இனி நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு 2 நாள் கோவால ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். கார்த்தி, என்னாச்சுப்பா? ஆபீஸ்ல இருந்து வந்து ஒரு மாதிரி உட்கார்ந்திருக்கா. கையை கால கழுவிட்டு வா, காபி கொண்டு வரேன். இல்லம்மா, காஃபிலாம் வேண்டாம். ஏன்பா ஒரு மாதிரி இருக்கா? வேலை ரொம்ப ஜாஸ்தியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இன்னைக்கு ஆபீஸ்க்கு ஜெனியோட பாட்டி வந்திருந்தாங்க. அவி எதுக்கு ஆபீஸ்க்கு வந்தாவ? வீட்ல வந்து சண்டை போட்டுட்டு போனது பத்தலையாமா? ஆபீஸ்க்கு வந்து சண்டை போட்டாவளோ? நீ எதுக்கு அவியெல்லாம் உள்ள சேர்க்கறா? வாட்ச்மேன்ட்ட சொல்லி கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ள சொல்ல வேண்டியதானே? திடீர்னு பேசணும்னு வந்தாங்கம்மா. அவியட்டெல்லாம் பேசவே கூடாதுப்பா. வெளிய போங்கன்னு சொல்லி இருக்கணும். வயசானவங்கம்மா, அவங்கள எப்படி அப்படிலாம் சொல்ல முடியும்? அதுக்கே அவிய கூட உட்கார்ந்து பேசனா போல. என்னவா அந்த கிழவிக்கு? அந்த பாட்டி மட்டும் வரல, கூட இன்னொரு பாட்டியை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. வேளாங்க ஏன் இப்படிதான் வந்துச்சு அந்த கிழவி? அடிப்பார போல வந்து நின்னுச்சு. அங்கே வந்து நல்ல சண்டை போட்டுருக்குமே. சண்டை போடல, கோவமா பேசுனாங்க. அதான் அதுக்கு பேர் தான்ப்பா சண்டை. உனக்கு அது கூட தெரியல. அவிய பேத்தி மேல எந்த தப்புமே இல்லாத மாதிரி நம்ம கிட்டயே சண்டைக்கு வருவாவே. நம்மளும் கிட்ட மட்டும் வந்து வந்து கேட்காமல்ல. இந்த ராணி கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? இல்லன்னா அந்த ஜெனி கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? ஒழுங்கா புருஷன் கூட போய் வாழுன்னு. அதுக்கெல்லாம் துப்பு இல்ல. ஆனா உன வீடு தேடி வந்துறியாவே இல்லனா ஆபீஸ்க்கு தேடி வந்துறியாவே? வாய்ஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கணும் கார்த்தி. வீட்டுல பேசவே கூடாது. அம்மா, அவங்க முதல்ல பேசுனது எல்லாமே தப்பா தான் தோணுச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தா அவங்க சொல்றது கரெக்ட் தானேன்னு தோணுது. என்ன கார்த்தி சொல்றா? இல்லம்மா, ஜெனி ஏதோ ஒரு கோவத்துல போயிட்டா. நம்மளும் அதே மாதிரி கோவத்துல இருக்க கூடாதுல்ல. பேசி பாக்குறது தானே நல்லது. ஓஹோ, நம்மள போய் அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னாவளோ? உனக்கு அதுதான் நல்லதுன்னு தோணுது? சீச்சி, இல்லம்மா. பேசி எடுத்து 2 பேரும் சேர்ந்து நல்லபடியா வாழுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. எப்படி வாழ முடியும்? பொண்டாட்டி வந்தா தானே வாழ முடியும். இல்லம்மா, அந்த பாட்டிங்க என்னைய தான் போய் பேச சொன்னாங்க. ஜெனியை கூட்டிட்டு வந்து நல்லபடியா வாழுப்பான்னு சொன்னாங்க. அவங்க சொல்றது கரெக்ட் தானே? எல்லாம் தப்பு கார்த்தி. நீ போய் கூட்டோனே வந்துருவாளோ? சரியான திமிரு பிடிச்சவ. வீட்டை விட்டு போக தெரிஞ்சவளுக்கு வர தெரியாது. நம்ம கால்ல போய் உழணும்னு நினைச்சிட்டு இருக்காவ. நீ இப்ப போனான்னு வச்சுக்கியே, உன்னையே காலுக்குள்ள போட்டு அவன் நசுக்கிடுவா. நான் சொல்றத கேளு கார்த்தி. அவன் நிழல் கூட உன் மேல இனி படக்கூடாது. அவ இருக்க தேச பக்கமா நீ போக கூடாது சொல்லிட்டேன். வேணும்னா அவ வரட்டும், இல்லையா அந்த ஒளிச்சு போட்டோன்னு விட்டுரு. நீ மட்டும் அந்த பக்கமே போக கூடாது. போனான்னு வச்சுக்க, நான் மனசியாவே இருக்க மாட்டேன்.
சரிம்மா போல விடுங்க